தமிழ்நாட்டில் 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாவிட்டால் சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அகில பாரத பிராமணர் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் 2வது தேசிய மாநாடு கோவையில் நடைபெற்றது. அகில பாரத பிராமணர் சங்கத்தின் தேசிய தலைவர் குமரி சங்கர நாராயணன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் தமிழ்நாட்டில் அமலில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை 50%ஆக குறைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இல்லை என்றால் தமிழக சட்டப்பேரவை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் ஆதிசங்கரின் பிறந்த நாளை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட 20 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசானது 69% இடஒதுக்கீடை அமல்படுத்தி எங்களுடைய மாணவிகளுடைய உள் ஒதுக்கீடானது 19% இடஒதுக்கீடு எடுத்து அந்த மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இதனால் எங்களுடைய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 50% இடஒதுக்கீடை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என்றால் அகில பாரத பிராமணர் சங்கம் தமிழக சட்டசபை முற்றுகை போராட்டத்தையும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தையும் அகில பாரத பிராமணர் சங்கம் நடத்தும்.